கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமேன். சத்தமோர் ஆமேன். பாஸ்டர், இந்த வருஷத்துடைய கடைசி ஆராதனைக்கு வந்துட்டோம். எதனா ஒரு வாக்குத்தத்த செய்தியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா மரம்ன்றீங்க, கோடாரின்றீங்க, வெட்டுவேன்றீங்களே பாஸ்டர், ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர் அப்படின்றீங்களா? இல்லைங்க, கடந்த ஒரு 2 வாரங்களா ஆண்டவர் இந்த கனிகளை பத்தி என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம பேசணும்னு சொல்லி அதிகமா என் இருதயத்தில் இது ஏவப்பட்டதுனால இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கனி தரும் காலம். இது எல்லாம் சொல்லுங்க, இது கனி தரும் காலம். சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமா, நான் திரும்பமா இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கு இந்த ஆண்டின் கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற, இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்ப அவர் விரும்புகிறார். புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிற நமக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். அது என்னன்னா, இது கனி கொடுக்கிற காலம். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இது கனி கொடுக்கிற காலம். நல்லா கவனிங்க, வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை நம்ம என்ன பண்ணணுமா, பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுமா. ஆமேன். இந்த காலம் நமக்கு கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்ம அதாவது ஜனவரி ஆரம்பிக்கும் பொழுது யோசிச்சிருப்போம், எப்படா பிப்ரவரி வரும், மார்ச் வரும் அப்படின்னு. அதெல்லாம் கடந்து வர 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 என்றைக்கு கிறிஸ்துமஸ் வருமோன்னு காத்து கொண்டிருந்தோம். கிறிஸ்துமஸ் போயாச்சு, இப்போ நியூ இயர்க்காக காத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது, நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் மாறாதவர் போல நீங்களும் நானும் மாறாதவர்களாவே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்றாரு தெரியுங்களா? இது கனி கொடுக்கிற காலம்ன்ற. ஆமென். அதுவும் நல்ல கனிகளை கொடுக்கணும். ஆமென். அதாவது நான் ஒரு ஊமையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 9 வரைக்கும் நானே வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். யாருன்னா இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்களோடு கூட ஜனங்களோடு இருக்கும் பொழுது உபதேசித்து சொன்னது. அந்த காரியத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏற்படுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நிறைய ஊமைகள் மூலமா, அதாவது ஜனங்களுக்கு எளிமையா புரிகிற விதத்துல ஆண்டவர் உபதேசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். பல உபதேசங்களில ஒரு உபதேசம் என்னன்னா, ஒரு எஜமான் திராட்சை தோட்டத்தை நாட்டுறாரு. அந்த தோட்டத்துல அவர் வந்து ஒரு அத்தி மரத்தை நாட்டுகிறார். நாட்டி அதுல கனி கிடைக்குமா என்று முதல் வருஷம் வந்து பார்க்கிறார், கிடைக்கல. 2ஆம் வருஷம் வந்து பார்க்கிறார், கனி இல்ல. அட்லீஸ்ட் 3ஆவது வருஷத்திலேயாச்சு எதனா பூ வந்திருக்கா, பிஞ்சு வந்திருக்கிறா, பழங்கள் வந்திருக்கான்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு வந்து பார்க்கிறார். ஆனா அதுல ஒன்றும் இல்லாதபடியினால வேலைக்காரனை கூப்பிடுறார், தோட்டக்காரனை கூப்பிடுறார். கூப்பிட்டு, இந்த மரத்தை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 3 ஆண்டு ஆயிடுச்சு, ஆனா இதுல ஒரு பூவும் காணோம், ஒரு பிஞ்சும் காணோம், ஒரு பழத்தையும் காணோம். இது கனி கொடுக்காதது இருக்கிறதுனால இதை வெட்டி போடலாமே, இங்க வேற எதெல்லாம் மரத்தை நாட்டி வைக்கலாமே, அட்லீஸ்ட் இங்க வேற ஏதாகிலும் கனிகள் நிறைந்த ஒரு செடியை நட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது
தோட்டக்காரர் சொல்ற, ஐயா இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் அதை என்ன பண்றேன்னா இன்னும் கொத்தி, இன்னும் எருப்போட்டு, இன்னும் அதற்கு தேவையான எல்லா பராமரிப்பையும் கொடுத்து, பாதுகாப்பையும் கொடுத்து நான் அதை கவனிக்கிறேன், இந்த வருஷம் கனி கொடுக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறார். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபைக்கு வேதத்துல நிறைய பெயர்கள் இருக்கிறது, உதாரணங்கள் இருக்கிறது. நீங்க ஆதியாகமத்தை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் ஆதியாகமத்தின் அடிப்படையில சபைக்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர். ஆமென். சபைக்கு நோவா காலத்துக்கு நீங்க கடந்து வருவீர்களானால் இது பேழை என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இப்படி பல பெயர்கள் ஆலயத்துக்கு இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம எதை பார்க்க முடியும்னா இது ஒரு தோட்டம். எல்லாம் சொல்லுங்க. இந்த தோட்டத்துல கர்த்தர் உங்க எல்லாரையும் மரங்களாக நட்டு வச்சிருக்கிறார். ஆமென். நட்டு வச்ச உங்களிடத்துல எஜமானாகி அவர் தான் எஜமான். தோட்டக்காரர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. இந்த தோட்டக்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார், இதை நீ பராமரின்னு. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வாரங்களும் உங்களை பராமரித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லி உங்களை அப்படியே நடத்திட்டு இருக்கிறார். பாருங்க, உங்களுக்கு எப்ப தண்ணி ஊத்தணும், உங்களை எப்ப பராமரிக்கணும், எப்ப உங்களுக்கு எருக்கொட்டணும், உங்களை எப்ப கொத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரிந்து உங்களை அவ்வப்போது என்ன பண்றாருன்னா பராமரித்து கொண்டு வந்தார். ஆமென். இப்போ வருஷத்தினுடைய கடைசியில வந்துட்டோம். வந்த உடனே எஜமான் வரார், வந்து பார்க்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் இதை பராமரிச்சோமே, இந்த ஆண்டு முழுவதும் இதை போஷிச்சோமே, எதனா கனிகள் உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கனிகள் இல்லை. ஆமென். இந்த எஜமான் வந்து பார்க்கிறாரு, இந்த மரத்துல எதனா கனி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கனிகள் இல்லை. கனிகள் இல்லாததுனால எஜமான் சொல்றாரு, இந்த மரத்தை நம்ம வெட்டி போடலாமே, வேற எதையாகிலும் நம்ம கொண்டு வந்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது தோட்டக்காரர் சொல்றாரு, தோட்டக்காரர் தான் பரிசுத்த ஆவியானவர், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும்ன்றார். ஆமென். ஏன் பிரதர் நம்ம வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்காத பொழுது, நம்ம கர்த்தருக்காக பயன்படாத பொழுது, கர்த்தருக்காக ஒண்ணுமே செய்யாத பொழுது வருஷம் மட்டும் கூட்டிட்டே போதே நீங்க சந்தோஷப்படாதீங்க. வருஷம் ஏன் தெரியுமா கூட்டிட்டு போகுது? உங்களுக்காக ஒரு ஆவியானவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. ஆமென். உங்களுக்காக ஒரு இயேசு கிறிஸ்து பரலோகத்துல தம்முடைய ரத்தத்தை கொண்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனாலதான் இன்னும் ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கையில கூடிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு திட்டவட்டமா நம்மளோடு பேச விரும்புகிறார். என்னன்னா, கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று. ஆமென். சபையில கர்த்தர் உங்களை ரட்சித்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா சிஸ்டர், பிரதர்? கர்த்தர் உங்களை ரட்சித்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சபையில உங்களை நட்டு வச்சதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சபையில உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சல் காரணம் என்ன தெரியுமா? நீங்க நல்ல கனி கொடுக்கணும். இங்க எல்லா பராமரிப்பையும் வாங்கிட்டு நீங்க கெட்ட கனி கொடுக்க கூடாது. ஆமென். நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில 3 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு, நம்ம வந்து கனியே கொடுக்காம இருக்கலாம். இன்னொன்னு, கெட்ட கனியை கொடுத்துட்டு இருப்போம். ஆமென். நல்ல கனியை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப திட்டவட்டமா புது வருஷத்துக்குள்ள நீங்க போறீங்க. இந்த புது வருஷமும் நீங்க உங்க வாழ்க்கையில அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 12 மாதங்கள்ல நம்ம என்னடா செஞ்சிட்டோம் திரும்பி பார்த்தா, நான் போன வாரங்கள் நானே என் மனைவி பேசி கொண்டிருந்தோம், ஏன் நம்ம இந்த வருஷம் முழுக்க என்னடாமா செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இந்த ஊழியத்தில் நாங்கள் நிறைய ஃபெயிலியரை தான் பார்த்துருக்கிறோம். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க, நீங்க இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களே? இல்லைங்க. எது தெரியுமா எங்க ஊழியத்தினுடைய சக்சஸ்? ஒரு ஆத்துமாவையாச்சும் ரட்சிப்புக்குள்ள நடத்தி அந்த ஆத்துமாவுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். இந்த வருஷம் நாங்கள் பார்க்கிறோம், யாராகிலும் ஞானஸ்தானம் எடுப்பாங்களா, யாரையாக்கிலும் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோமான்னு பார்த்தா 0. அப்ப நாங்க என்னடா செஞ்சுட்டு இந்த 12 மாசம் திரும்பி பார்த்தா ஒண்ணுமே செய்யல. அப்ப எனக்கும் சேர்த்துதான் கர்த்தர் சொல்றார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும், ஜாக்கிரதையாருன்னு. ஆமென். அப்ப நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்ப நான் ஏதோ என்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. சபைக்குள்ள நம்ம ஏதோ சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தை கொண்டு இந்த கடைசி ஆராதனையில பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
மார்க் 11:12 அதே மாதிரி ஒரு ஊமையை பரிசுத்த ஆவியானவர் எழுதுறார் பாருங்க. நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிட்டு. யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து சீஷர்களும் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்ப பெத்தானியா கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிற்று. 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றும் காணவில்லை. 14 பாருங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். 21 சொல்லுகிறது, அத்திமரம் வேரோடே பட்டு போயிற்றென்று, வேரோடே பட்டு போயிற்றென்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு ஆராதனையில கர்த்தர் வருகிறார். வந்து இந்த மரத்துல, இந்த ஆத்துமாவில, இந்த விசுவாசிக்கிட்ட ஏதாகிலும் நல்ல கனி கிடைக்குமா, ஏதாகிலும் நல்ல கனி கிடைக்குமான்னு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? நல்ல பச்சை பசேன்னு இருக்கிறோம், நல்ல பச்சை பசேன்னு இருக்கிறோம், இலைகள் நிறைஞ்சதா இருக்கிறோம். ஆனா கனிகளை தேடி பார்த்தா கனிகள் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாஸ்டர், அதான் பச்சை பசேன்னு இருக்குங்களே பாஸ்டர். பச்சை பசேன்னு இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அதுல கனியும் உண்டாகணும். ஆமென். இந்த பச்சை பசேன்னு இருக்கிறது என்ன? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஒண்ணு இல்ல, இது வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை குறிக்கிறது. ஆமென். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. நம்ம நல்லா பிரசங்கிக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை கர்த்தருடைய தயவினால் இங்க நான் காண்பிக்கலாம், பச்சை பசேன்னு இருக்கிறது போல நான் தெரியலாம். உங்களுடைய வரங்களை, உங்க வரங்கள் எவ்வளவு முக்கியமோ தேவனுக்கு, அதை விட உங்களுடைய கனிகள் ரொம்ப முக்கியம். ஆமென். நான் சில உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கவனிங்க. கலாத்தியர் 5:22 அந்த ஆவிக்குரிய கனி பற்றி நம்ம டைம் இல்லாதனால நான் வேகமா போயிடுறேன். கொஞ்சம் கவனிங்க. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த குணம், இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி அங்க ஆவிக்குரிய கனிகளை பத்தி ஆவியானவர் எழுதுறாரு பாருங்களேன். எழுதிட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் அப்படியே என்னையே கவனிச்சுட்டு இருங்க. நோட் பண்றவங்க வேணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் படிக்கிறேன், கவனிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படின்றார். கவனிங்க. ஒரு மனிதன் நல்லா பயன்படுகிறதை வச்சு அவன் கனி உள்ளவனா இருக்கிறான்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? இப்போ நான் நல்லா பாடுறேன்னு வச்சுங்களேன், பாஸ்டர் நல்லா பாடுறாரு அப்படின்றத வச்சு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கணிக்க முடியாது. நான் நல்லா பிரசங்கிக்கிறேன்றதை வச்சு ஒரு மனிதனுடைய வரங்களை வைத்து அல்லது அவன் பயன்படுகிற விதத்தை வைத்து அவன் கனி கொடுக்கிறான்னு சொல்லிட முடியாது. நான் இன்னொன்னு சொல்றேங்க பாருங்க. உங்க வரங்கள் ஆக்டிவேட் ஆகணும்னா, உங்க வரங்கள் செயல்படணும்னா அதுக்கு கனிகள் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் எழுதுறாரு, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், இங்க என்ன எழுதுறாரு பாருங்க, நான் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இருப்பேன். பரலோகம் என்னை எப்படி பார்க்கும்னா, கவனிங்க, நான் பயங்கரமா அந்நிய பாஷையில பேசுறேன். அதுக்கு அடுத்தடுத்து நான் படிக்கிறேன் பாருங்க. 2வது வசனத்தை பாருங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல ஆவிக்குரிய அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகலவித விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். 3வது வசனம் பாருங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டடிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. உங்க வரங்களை நீங்க செயல்படுத்துகிறது அன்பின் அடிப்படையில் இருக்கணும்ன்றார். ஆமென். அன்பு இல்லாம உன்னுடைய வரங்கள் செயல்பட்டுச்சுன்னா அது பிரயோஜனமற்றதுன்றார். ஆமென். அப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சபை
அடுத்த வருஷம் புதிய ஆண்டுல எதுல தெரியுமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம்? ஆக்சுவலா இத்தனை ஆண்டுகள் நம்ம ஒரு காரியத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா கட்டிடத்துக்கான, மற்ற காரியங்களுக்கான, ஆலயத்தினுடைய அந்த அந்த டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வரப்போகிற புதிய ஆண்டு நம்ம எதை தெரியுமா ஃபோக்கஸ் பண்ண போறோம்? ஆத்துமாக்களுக்காக ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆத்துமாக்கள் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களா இருக்கணும்னா, சபைக்குள்ள வந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். ஆமென். சும்மா வந்துட்டு உக்காந்துட்டு போறதுக்காக நம்மளை கூப்பிடலைங்க ஆண்டவர். நம்மளை கனி கொடுக்கும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா, உங்களை இந்த சபையில நட்டு வச்சிருக்கிறார்னா, உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அது என்னன்னா கனிகள். ஆமென். உங்களுக்குள்ள பெரிய தீர்க்க தரிசன வரம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்குள்ள அப்படியே பேய ஓட்ட முடியாத வரங்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்நிய பாஷைகள், அப்படியே பற்பல பாஷைகள் பேசுகிற வரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கனிகள் இல்லாம சபையில ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. அதுவும் கெட்ட கனி கொடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வேறருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். நீங்க இந்த வருஷத்துடைய கடைசியிலையும் மாறலன்னா, கர்த்தர் உங்களை மாத்துறதுக்காக ஆயத்தமா இருக்கிறார். அப்புறம் அடி வாங்கி உத வாங்கி பிரச்சனை வந்து நம்ம அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அந்த சூழ்நிலைக்கு, அந்த இதுக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவருக்கு. ஆமென். எச்சரிப்பின் சத்தம் வரும்பொழுதே சபை என்ன பண்ணிடணும், கேட்டு மாறுகிற அந்த சூழ்நிலைக்குள்ள வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. உங்க எல்லாரும் எதுக்குங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள வரங்கள் செயல்படாம இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாஸ்டே, நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, பாஸ்டர் என்னால் இப்படி பண்ண முடியலையே, என்னால் அப்படி பண்ண முடியலையேன்னு உங்களுக்குள்ள ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். நான் சொல்றேங்க, வரங்கள் எவ்வளவு முக்கியமோ, வரங்கள் கண்டிப்பா முக்கியம். நமக்குள்ள விசுவாச வரங்கள் இருக்கணும், நமக்குள்ள தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கணும், நமக்குள்ள அந்நிய பாஷை, பற்பல பாஷைகள் பேசுகிற, சத்துருவை விரட்டுகிற, அதுக்கப்புறம் நமக்கு நிறைய வரங்கள் நமக்கு வேணும் தான். ஆனா அதை விட இந்த புதிய ஆண்டுல சபை எதை தெரியுமா ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன்? கனிகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்குள்ள நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். நமக்குள்ள இச்சை அடக்கம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நமக்குள்ள வந்து அதாவது கனிகள், நம்ம நிறைந்த வாழ்க்கையை வாழறோமா, ஆண்டவருக்காக இந்த வருஷம் எதனா கனி கொடுக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்த்து ஆராய்ந்து நம்மை சுத்திகரித்து நம்ம வாழ்க்கையை அப்படி நடத்தணும்னு நான் விரும்புறேன். ஆமென் ஆமென். நம்ம இதுல இந்த லாஸ்ட் வீக்ல நம்ம இதுக்காக ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா சத்தம் அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. நான் சில காரியங்களை கொஞ்சம் வேகமா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க மார்க் 12:2 எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, ஒரு திராட்சை தோட்டத்தை எஜமான் நட்டு தூர தேசத்துக்கு பிரயாணம் போறாரு. போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஊழியக்காரனை அமுச்சு விடுறாரு. என்னன்னா, அந்த பருவ காலத்துல விளைஞ்சிருக்கு இல்லையா கனி, அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் இடத்துல தம்முடைய ஊழியக்காரனை எஜமான் அனுப்பினான்னு சொல்லி அங்க ஒரு ஊமையை நீங்க படிக்க முடியும். அப்போ நீங்க இந்த 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 ஊமைகள் எல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, எஜமான் நம்மளை வச்சிருக்கிறார்னா, ஒரு தோட்டத்தில் வச்சிருக்கிறார்னா, அவர் நம்மிடத்திலிருந்து கனி எதிர்பார்க்கிறார் என்று அர்த்தம். ஆமே. நீங்க வரங்கள் உங்க வரங்கள் இங்க செயல்படாத சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க கனிகள் இங்க ரொம்ப முக்கியம். அந்த கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் அல்லேலூயா. கொஞ்சம் வேகமா போறேன், என்ன கவனிங்க. பாஸ்டர் நீங்க கனி கொடுக்கணும்ன்றீங்க, நல்லதுதான் பாஸ்டர். எப்படி கனி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல, எப்படி நாங்க என்ன செஞ்சா எங்களால கனி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, நான் கொஞ்சம் வேகமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். என்னோடு சேர்ந்து யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். யோவான் 15:1 சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. நானே வாச்சிறேன். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5 பாருங்க. நானே திராட்சை செடி. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்காக எழும்பணும்னா, கர்த்தருக்காக கனி கொடுக்கணும்னா, அந்த மரமானது, அந்த விசுவாசியானது, அந்த ஆத்துமாவானது கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கணுங்க. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கணும். ஏசப்பாவை கெட்டியா பிடிச்சுக்கணும். நீங்க இயேசுவை பிடிக்காம உலகத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கனி கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேணா கனி கொடுக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது எல்லாமே நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, கெட்ட கனியா தான் இருக்கும். ஆமென். உலகத்தின் மூலியமா நீங்க கனி கொடுக்குறீங்கன்னா அது நல்ல கனியா இருக்காது, கெட்ட கனியா இருக்கும். ஆமென். அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவில நிலைச்சிருக்கணும். ஒருவேளை நீங்க உலகத்துல நிலைச்சிருந்தா உங்களை இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க கிறிஸ்துவோடு இணையணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். ஆமென். நான் திரும்ப அந்த வசனத்தை 5 பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. ஆமா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் நானும் கனி கொடுக்கணும்னா யாரால மட்டும்தாங்க முடியும் சொல்லுங்க? ஏசப்பாவால மட்டும்தான் முடியும். அவருக்குள்ள நிலைச்சிருந்தா மட்டும்தான் முடியும். வேற எதை நீங்க நம்பி இருந்தாலும், வேற எதை நீங்க பிடிச்சிருந்தாலும், நீங்க வேற எதை சார்ந்து இருந்தாலும் உங்களால நல்ல கனியை கொடுக்க முடியாது. ஆமென். சரிங்க பாஸ்டர், நிலைச்சிருக்கிறதுனா என்ன? நாங்க கிறிஸ்துவில எப்படி நிலைச்சிருக்கிறதுனா என்ன? யார் நிலைத்திருக்கிறவன், யார் அதிக கனி கொடுக்கிறவன்? ஒரு 2-3 காரியங்கள் நான் சீக்கிரமா வேகமா சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவதாக, யார் நிலைத்திருக்கிறவன், யார் கிறிஸ்துவில நிலைத்திருக்கிறவன், யார் ஆலயத்துல நாட்டப்பட்டவன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதலாவதாக எப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க நிலைச்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு முதல் காரியம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 14, 15, 16 நான் வாசிக்கிறேன் பாருங்க வேகமா. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. முன்னாடி நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க தெரியுமா? உங்க சுய இச்சையின்படி நடந்து கொண்டிருந்தீங்க. உங்க மாம்சம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? 15 பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய் இருங்கள். எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில பரிசுத்தம் குறையுதோ அவன் கர்த்தரில் இன்னும் நிலைக்கலன்னு அர்த்தம். அவனால நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க சோதிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துல பாஸ்டர் நாங்க அன்னதானம் பண்றோம் பாஸ்டர், நாங்க காணிக்கை கொட்டி கொடுக்கிறோம் பாஸ்டர், பாஸ்டர் நாங்க பாடின அபிஷேகத்துல ஜனங்க நிறையறாங்க பாஸ்டர், பாஸ்டர் நாங்க உபதேசிச்சா ரட்சிக்க அழுகுறாங்க, அழுது ஒப்பு கொடுக்குறாங்க பாஸ்டர். ரைட், எல்லாமே ரைட்டு தான். ஆனா உனக்குள்ள பரிசுத்தம் குறைவு இருக்குதா? உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கா? நீ பரிசுத்தத்துல லாகிங்க. உனக்கு நல்ல பாடுற வர இல்லாம இருக்கலாம், உனக்குள்ள நல்ல உபதேசிக்கிற வரம் இல்லாம இருக்கலாம், ஆனா பரிசுத்தத்துல நீ லேக் ஆவனியனா நீ கர்த்தரிலே இன்னும் நிலைக்கலன்னு அர்த்தம். நீ பாவத்துக்கு உடன்பட்டியானா, நீ பாவத்தோடு ஒன்றுபட்டு போனியானா, நீ பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தியானா நீ இன்னும் கர்த்தர்ல நிலைக்கலன்னு அர்த்தம். நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, உங்களால கனி கொடுக்க முடியாது. வேறு அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. ஆமென். சொல்லுங்க. நம்மளை அழைச்சவர், அதனால்தான் தாவீது இப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிங்க. அப்படியே வெறும் அறிங்க இல்ல, என் இருதய. ஏன்னா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், பார்த்துட்டு 4 பேருக்கு முன்னாடி வேஷத்தை காமிச்சிட்டு அவன் போயிடுறான். அதனால தான் தாவீது தெளிவா பண்றாரு. என்னன்னா, என் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. 4 செவத்துக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், என் கேரக்டர் எப்படி இருக்குது, என்ன ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே. வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்காடு பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்க ஆண்டவரே. முன்னாடி சபைக்கு முன்னாடி ஜனங்களுக்கு முன்னாடி என்ன ஆக்டிங் பண்றனா, இல்ல பரிசுத்தமா இருக்கிறது போல ஆக்டிங் பண்றனா, இல்ல பரிசுத்தமா இருக்கிறது போல நடிச்சிட்டு வெளியேறங்கமா அந்தரங்கமா 4 செவத்துக்குள்ள என் இருதயத்துல நான் பாவம் செய்வேனால் அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. ஜாக்கிரதையா இருங்க. எப்ப வேணாலும் இந்த மரம் வெட்டப்படலாம். ஆமென். கோடாரியானது மரம் எத்தனை வருஷங்க காத்துட்டு இருப்பாரு அவரு, நீங்க கனி கொடுப்பீங்க கனி கொடுப்பீங்கன்னு. இங்க 3 வருஷத்துக்கே கர்த்தர் அந்த எஜமான் சொல்றாரு, எப்பா வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. முதல் வருஷம் பரவாயில்ல, பிஞ்சா வச்சோம், அது வளர்வதற்கான நேரத்தை எடுத்துக்கிச்சின்னு சொல்ல பரவாயில்ல.
2வது ஆண்டு அல்ல வேற ஏதோ ஒரு ரீசன் சொல்லி விட்டுறலாம். ஆனா 3 வருஷம் நான் பார்த்தாச்சு. 3 வருஷத்துல இந்த மரமானது ஒரு கனியை கொடுக்கல. அட்லீஸ்ட் பூ வந்தாச்சு, பூ வந்திருந்தாலாச்சு நம்ம ஓகே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள வந்துடலாம். அடுத்தது பிஞ்சா மாறும், பழம் பார்க்கும், கனிகளை கொடுக்கும், நம்ம நம்பலாம். ஆனா இது ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்குதப்பா அப்படின்னு சொல்லி இதை வெட்டிடுன்றாரு பாருங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் வராருங்க, வந்து இந்த உங்க கிட்ட இருக்கிற கனிகளை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். இந்த ஆத்துமா கிட்ட இருந்து கனி கிடைக்குமா, இந்த ஆத்துமா கிட்ட இருந்து நல்ல கனி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முதலாவதாக இந்த கனி நமக்குள்ள உண்டாகணும்னா பரிசுத்தம் வேணும். வேர்ல பரிசுத்தம் வேணும். பைபிள்ல வசனம் இருக்கு, உங்க வேர்ல இருந்து பரிசுத்தம் உண்டாகணும். ஆமென். வேர் கெட்டதா இருந்துச்சுன்னா மரம் எல்லாம் கெட்டதா தான் இருக்கும். அப்போ அதனால தான் தாவீது இப்படி ஜெபம் பண்றான் பாருங்க, என்ன என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குதான்னு பார்த்து என்னை நல்ல வழியில நடத்துங்கன்றான் பாருங்க. ஆமென். வெளிப்படுத்துற ஒரு வசனம் இருக்குது. டைம்ல என்கிட்ட நேரம் இல்லாதனால அப்படியே சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கவனிங்க. வெளிப்படுத்துற ஒரு வசனம் இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன். வெரி குட், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவன். சார், கடலுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் சார். சார், பூமிக்கு ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் சார். வானத்துக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டு இருக்கிறார் சார். ஆனா பரிசுத்தத்துக்கு எல்லை, there is no limit, அதுக்கு எல்லையே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும்ன்றார். அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் எனக்கு கடந்த வாரங்களை என்கிட்ட பேசின ஒரு காரியம் என்ன தெரியுமா, தம்பி நீ வந்து என்ன பண்றன்னா உன் இருதயத்துக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நீ மெயின்டைன் பண்றன்னாரு. உனக்கு இப்படி இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிற, அப்படி கிடையாது. நான் ஒரு பரிசுத்தத்தை விரும்புறேன்றார். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள உண்டாகணும். விசுவாசிகளை பார்த்தோ, அவங்கள பார்த்தோ, இவங்களை பார்த்தோ, அவங்கள விட நான் நல்லா இருக்கிறேன், அவங்கள விட நான் ஜெபிக்கிறேன், அவங்கள விட நான் பரிசுத்தம், அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிடக்கூடாது. நம்ம கர்த்தரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள்ள உண்டாகும். அப்பதான் இந்த வேர் பரிசுத்தமாகி பரிசுத்த கனிகளை கொடுக்கும். ஆமென். யார் நிலைத்திருக்கிறவன், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனி கொடுப்பான்னு கர்த்தர் சொல்றாருல. யாருங்க நிலைச்சிருக்கிறவன்? பரிசுத்தம் உள்ளவன் நிலைத்திருக்கிறவன். உங்க கண்களில, உங்க 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 இருதயத்துல, உங்க நடக்கையில, உங்க பார்வையில, உங்க பேச்சுல, உங்க செய்கையில எல்லாத்துலயும் ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர். நான் சொல்லட்டுங்களாங்க, இந்த உலகத்துல 33 கோடி தேவர்கள் இருக்கலாங்க. அந்த தேவர்களுக்கு பல 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 பிரமிக்கத்தக்க காரியங்களா இருக்கலாங்க. ஆனா என் அப்பா கிட்ட இருக்கிற ஒரு காரியம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வத்துக்கிட்ட இல்ல. அதுதான் பரிசுத்தம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அங்க போனா அவங்க அதையெல்லாம் சொல்றாங்க, இவங்க இங்க போனா பெரிய பிளஸ். ஆமாங்க, வரட்டுங்க. ஆனா அவங்க கிட்ட இல்லாதது என் அப்பா கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? பரிசுத்தம். அவர் பரிசுத்தத்துல வைராகியம் உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க பாடலன்னு சொன்னா கூட அவர் விட்டுருவாருங்க. பரவாயில்ல, என் புள்ள கழுத கத்துற மாதிரி கத்துனா கூட நான் கேட்டுக்கிறேன்னு. ஆமே, மணிக்கெல்லாம் என்ன வாசிக்க தெரியும்னு நினைச்சுக்கிறீங்களா? ஆனா சூப்பரா வாசிக்கிறான் பாருங்க. அதெல்லாம் உனக்கு வாசிக்க தெரியாது போடா ஏன்னு நான் சொல்றாரு ஆண்டவரு. நமக்கு தான் ஒண்ணுமே பாடுது, கழுத கத்துற மாதிரி கத்துறோம் போடானா சொல்றாரு. அவருக்கு இதெல்லாம் மேட்டர் கிடையாதுங்க. பரிசுத்தம் தான் விஷயம். புது வருஷத்துக்குள்ள போகிற பரிசுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் நீங்க பரிசுத்தத்துல லேகிங்கா இருந்துடக்கூடாது. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நீங்க உபவாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அதிகமா கேளுங்க. நான் இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே எனக்கு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், நல்லது. ஆண்டவரே எனக்கு கார் வேணும், நல்லது. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நாங்க இன்னும் செழிக்கணும், நல்லது. ஆனா அதை விட கர்த்தர் எதை திரும்ப எதிர்பார்க்கிறார்? உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் கனி தரும் கொடி, அவன் கனி தரும் திராட்சை செடி, அவன் அதாவது சுவர்களிலே படர்ந்து இருக்கிற கொடியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அவன் கனி தருகிற செடின்னு ஏங்க அவனை பார்த்து சொல்லப்படுது? அவனுக்குள்ள என்னங்க அவ்வளவு பெரிய டேலண்ட்? சொப்பனம் காட்டுறானே, சொப்பனம் பார்க்கறான், அதுவா? கிடையாது கிடையாது கிடையாது. சொப்பனத்தை வச்சா ஆண்டு அவனை பார்த்து கனி தர்ற செடின்றாரு இல்லைங்க. அவன் வந்து பார்வோன் பார்த்த அந்த கனவையெல்லாம்
புட்டு புட்டு வைக்கிறானே அதுக்கு அவனை பார்த்து சொல்றாரு, கிடையாதுங்க. ஏங்க, பார்வோன் இடத்துல இருந்து வேலை செய்த அந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகியும் ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வராங்க, சோகமா இருக்கிறாங்க. யோசேப்பு கேட்கிறாரு, ஏங்க டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்லைங்க எங்களுக்கு ஒரு கனவு வந்து. என்ன கனவு சொல்லுங்கன்னு. அவங்க சொன்ன கனவுக்கு அர்த்தத்தை புட்டு புட்டு வைக்கிறான். அவன் என்ன சொன்னானோ அப்படியே நடந்ததுங்க யோசேப்பு சொன்னது. அதுக்காக ஆண்டவர் எழுதுறாரு, இவன் கனி தருகிற செடின்னு. கிடையாது. உங்க வரத்தை வச்சு பரலோகம் உங்களை எடை போடாதுங்க. உங்க கனிகளை வச்சுதான் பரலோகம் உங்களை எடை போடும். அவன் நினைச்சிருந்தான்னு வச்சுங்களேன், அண்ணனுங்க துரத்திட்டானுங்க, அந்த வேதனை அவனுக்குள்ள இருக்கு. இப்போ அவன் அடிமையின் தேசத்துல இருக்கிறான், அப்பாவுடைய அன்பு இல்லை, அவனை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அவனை விசாரிப்பதற்கு யாரும் கிடையாது. அவன் நினைச்சா எப்பேற்பட்ட பாவத்தை வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த ரங்கத்துல போர்த்திபாவுடைய மனைவி அவனை வலுக்கட்டாயமா பாவத்துக்கு உட்படுத்தும் பொழுது அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான் என்று பார்க்கிறோம். சபையே, உன்னை பாவம் பின்தொடரும் பொழுது, பாவம் உன்னை நெருங்கி வரும் பொழுது நீ ஓடுறியா, இல்ல அதோடு கூட நீ சம்பந்தம் கலகுறியா? இன்னைக்கு ஆண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா பேசிட்டு இருக்கிறார் சிஸ்டர். இந்த சபையில் நம்ம எல்லாம் வச்சு எத்தனை வருஷம் ஆகுது, இந்த சபையை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது, ஆனா கனிகள் எங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். உங்ககிட்ட இருந்து கனி எங்க? நீ கனி கொடுக்காம பரலோகம் போக முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமென். என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? கனி கொடுக்காம பரலோகம் வந்துட முடியாதுங்க. கனி ரொம்ப முக்கியம். நீங்க கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். அதுல ரொம்ப முக்கியம் பரிசுத்தம் இருந்தாதான் கனியே உங்களால வரும், நல்ல கனி வரும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைச்சிருக்கிறார். உங்களை பரிசுத்த ஜாதின்னு ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களை பரிசுத்த சந்ததின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யறதுக்காக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தெரிந்திருக்கிறார். அந்த கூட்டம் தான் பரிசுத்த கூட்டம், பரிசுத்த இனம். பழைய ஏற்பாட்டுல அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமா இருக்கும். அவங்க நெத்தியில பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பரிசுத்தம்னு ஒட்டி இருக்கும். அது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாரையுமே இந்த பரிசுத்த ஜாதி அழைச்சிருக்கிறாருங்க. நம்ம பரிசுத்தமா இருந்தே ஆகணும். பரிசுத்தம் இல்லாம கனி கொடுக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம அவரில் நிலைச்சிருக்க முடியாது. அவரில் நிலைச்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்காம பரலோகம் போக முடியாது. ஆமென். கெட்ட கனி கொடுத்திருந்தாலும் கோடாரி தான், கனியே கொடுக்கலனாலும் கோடாரி தான். பாஸ்டர், நாங்க எந்த கெட்டதும் செய்யல பாஸ்டர். நீங்க கனியே கொடுக்காம உட்காந்துக்கிறீங்களே, அதுவும் தப்பு தான். எத்தனா ஒரு கனியை கொடுக்கணும். நான் இப்படி சொல்றேன் பாஸ்டர், எங்க மேல என்ன அழைப்பு இருக்குன்னே தெரியல பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஒரு 2-3 காரியத்தை நான் சொல்றேன், கொஞ்சம் வேகமா என்ன கவனிங்க. ஒரு 2-3 காரியத்தை சொல்றேன். எப்படி நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்மளை எதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார்? நம்மளை வெறுமனே உட்காந்துட்டு போறதுக்காக அழைக்கல. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்ப இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, முதலாவது காரியம், உங்களுக்கு கைக்கு நேரிடுகிற காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க சபையில. ஆமென். உமக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டுமே அப்படின்னு சொல்லி எதனா ஒன்னத்தை ஆண்டருக்காக நீங்க வாலண்டரியா உங்களை இன்வால்வ் பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்க செய்ய 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 அதனுடைய முடிவு கர்த்தருடைய சித்தமா முடிஞ்சிடும், உங்க அழைப்பா முடிஞ்சிடும். இது முதல் காரியம். ஆமென். உங்க கைக்கு என்ன நேரிடுது? உங்களை ஆன்லைன்ல ஜெபிக்க சொல்றாங்களா? உங்களால இயன்ற மட்டும் ஜெபம் பண்ணுங்க. அது உங்க அழைப்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்களை கொடுக்கறதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா, இல்ல ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? ஏதோ ஒரு சபையில ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டே இருங்க. கர்த்தர் அதனுடைய முடிவுல கொண்டு போய் உங்க மேல என்ன அழைப்பை வச்சாரோ அதுல நிறுத்திடுவார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்லுவேன், எப்படி இந்த அழைப்பை தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். பைபிள்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? எலியாவை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அப்படியே அனல் மூழுதுன்னா உங்க மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும், அதை நீங்க ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். ஆமென்.
இல்ல பாஸ்டர், நாங்க இந்த மத்திய மார்க் லூக்காலாம் படிக்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு ஒரு புரியாத சந்தோஷம் வருது பாஸ்டர்னா, உங்களை கர்த்தர் சுவிசேஷகரா அழைச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். உங்க மேல ஒரு சுவிசேஷ அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்க அனல் முட்டி எழுப்பணும். சில நேரங்கள்ல பிரசங்கங்கள்லாம் கேட்கும் பொழுது எனக்கும் இப்படி வல்லமையா பிரசங்கிக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் வருதுன்னா உங்க மேல ஒரு போதகர் அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது அது மேல உங்களுக்கு அப்படியே அழுக வருது, உங்களால தாங்க முடியாம பாரம் வருது. ஐயோ ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் அழிஞ்சு போதே, இந்த ஆத்துமாக்கள் தேவனை தேடாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆத்துமாக்கள் மேல ஒரு பாரம் வருதுன்னா உங்களை கர்த்தர் மெய்ப்பட அழைச்சிருக்கிறார். உங்க மேல ஒரு போதகர் அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம். தாவீதை படிக்கும் பொழுது சங்கீதத்தின் மேல ஒரு பற்று வருதுன்னா கர்த்தர் உங்களை பாடல் அபிஷேகத்துல பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். ஆமென். மோசே படிக்கும் பொழுது உங்களுக்கு மோசே மேல ஒரு தனி பற்று வருதுன்னா உங்களை கர்த்தர் லீடர்ஷிப்ல வச்சு பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம மேல இருக்கிற அழைப்பை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ இத்தனை வருஷமா நீங்க சபைக்கு வரீங்கல்ல, ஏதோ ஒரு காரியம் உங்க மனசு தொட்டிருக்கும்ல, ஏதோ ஒரு கேரக்டர் உங்க மனசு தொட்டிருக்கும்ல. அப்ப சோதிச்சு பாருங்க, எது பைபிள்ல எந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்குன்னு பாருங்க. அதுதான் உங்க மேல இருக்கிற அழைப்பு. ஆமென். அதை செய்ய ஆரம்பிங்க, அதை செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்காக நீங்க கனி கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். வருகிற புதிய ஆண்டுல நீங்க வந்துட்டு வருஷம் முழுக்க அப்படியே உட்கார்ந்துட்டு போறதுக்காக இல்லைங்க, நீங்க ஆண்டவருக்காக செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதுக்கு முதலாவது தகுதி என்னன்னா பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:2 தான் சொல்லுது, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா நம்ம. யாருங்க? நம்ம. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ரெண்டாவது நான் சொல்லி முடிக்கிறேன், இதோட முடிச்சிடுறேன், எனக்கு கவனிங்க. ரெண்டாவது நமக்குள்ள இருக்கு, நம்ம யார் நிலைத்திருக்கிறவன்? கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தா தானே கனி கொடுக்க முடியும். யார் நிலைத்திருக்கிற? முதல்ல சொன்னேன், பரிசுத்தம் உள்ளவன் நிலைத்திருக்கிறவன். ஆமென். யோசேப்பு பரிசுத்தம் உள்ளவனா இருந்தான், பாவத்துக்கு விலகி ஓடுறவனா இருந்தான். கர்த்தர் அவனை கனி உள்ளவனா கர்த்தர் மாத்திட்டார். ஆமென். அடிமையா போர்த்திபார் வீட்டுல இருக்கிறார் சாரு, அங்க பார்த்தா அவன் தொடர்றதெல்லாம் விளங்குது. அவனை பார்த்தாலே வித்தியாசமா தெரியுறான். எல்லா அடிமைகளை விட இவன் வித்தியாசமா தெரியுறான். இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குடான்னு சொல்லி அவனை பிரிச்சு வைக்கிறாங்க. அவனை எல்லா அடிமைகளை விட உயர்த்தி வைக்கிறாங்க. சரி, செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போறான். அங்க இருக்கிற ஜெயில் அதிகாரி பார்க்கறான், இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கடா அப்படின்னு அவனை ஜெயில அவன் செய்ய வேண்டியல இவங்கிட்ட ஒப்பு கொடுத்து இவனை ஒரு பெரிய லீடரா மாத்திடுறாங்க. ஜெயிலுக்கு போனா கூட கைதியா இல்ல, அவன் சுதந்திரமா இருக்கிறான். பாருங்க எப்படிங்க, ஏங்க இதெல்லாம் ஏன் தெரியுமா? அது பரிசுத்தத்துக்கான அது ஆசீர்வாதம். ஆமென். நீங்க பரிசுத்தமா மட்டும் இருந்து பாருங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருக்காக கனி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நாள் ஒன்று வரும், எப்படி யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்துல உயர்த்தி வச்சு எந்த அண்ணனுங்க தள்ளினாங்களோ அதே அண்ணனுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்தினாரோ, நான் சொல்றேங்க, உங்களை ஒதுக்கினவர்களுக்கு முன்பதாக நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க, உங்களை தள்ளினவர்களுக்கு முன்பதாக நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். பாவத்தை மட்டும் செய்யாதீங்க, பாவத்தை மட்டும் செய்யாதீங்க, பாவத்துக்கு உடன்படாதீங்க, பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் போனங்க முழுசா, தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க சோதிச்சு பார்க்கணும். லாஸ்ட் வீக் வந்துட்டோம், இன்னும் 2 நாள்ல நம்ம புது வருஷத்துக்குள்ள போறோம். நான் நம்புறேன், நம்ம ஜீவ புத்தகத்துல ஒவ்வொரு பேஜா திறப்புறாரு, ஒரு வருஷமா ஒரு பேஜா திறப்புறாரு, எழுதிட்டே இருக்கிறார். இவன் இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தான்னு எழுதிட்டே இருக்கிறார். எழுதிட்டே இருக்கும் பொழுது திருப்பி அடுத்த வருஷத்துல நியூவா எழுத போறார். எழுதும் பொழுது நம்ம பாவத்தோட கூட எழுதிடக்கூடாது. இவன் இந்த பாவத்தோட செஞ்சிருக்கிறான், இந்த பாவத்தோடவே புது வருஷத்துக்குள்ள வந்துட்டான்னு எழுதிடக்கூடாது. நம்ம எல்லாம் அறிக்கை செஞ்சு விட்டு பரிசுத்தம் உள்ளவனா கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறவன்ற பேரை நம்ம பரலோகத்துல எடுக்கணும். ஆமென். ரெண்டாவது, யார் நிலைத்திருக்கிறவன்? சங்கீதம் 1:1 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 1:1 சீக்கிரம் எடுங்களேன், வாசிங்க. நான் இதோட முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, சத்தமா படிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில. ஆமா, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்க மாட்டான். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பைபிள்ல தான் வசனம் இருக்குது, அநேகருடைய ஆலோசனை உங்களுக்கு நல்ல வழியை கொடுக்கும்னு. அநேகருடைய ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? தாவீதை பாருங்க,
அவன் வந்து தனக்கான ஆலோசனைக்காரர்களை வைத்திருந்தான். அகித்தோப்பேல் அவன் ஆலோசனைக்காரன். அதுக்கப்புறம் ஊசாய் நினைக்கிறேன், அவன் ஒரு ஆலோசனைக்காரன். அருமையானவர்களே, அவனுங்களாம் ஆலோசனை ஆட்களை வச்சிருந்தாங்க. அவன் எதனா இன்னைக்கு கூட முதலமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மற்ற பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நீங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட ஆலோசனை சொல்றதுக்கு ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ முதலமைச்சர் கூட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில கலெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பர்சனல் செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா அவங்க எல்லாம் சில ஆலோசனை கொடுக்கிறவர்கள். ஐயா இதெல்லாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆமென். அவங்க பேசுற சின்ன சின்ன வார்த்தை கூட அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் ஆலோசனை கொடுத்து எழுதி கொடுத்ததா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருந்தா நல்லது, நல்ல வழி பிறக்கும், அது வெற்றிக்கு நேரா நடத்தும். ஆனா துன்மார்க்கருடைய ஆலோசனை உங்களை கவிழ்த்து போடும். நீங்க ஆலோசனை கேட்கறது தப்பு இல்லை, நீங்க ஆலோசனையின் படி நடக்கிறது தப்பு இல்லை. யாருடைய ஆலோசனை கேட்கறீங்கன்றத புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள ஒருத்தன் நிலைத்து இருக்கிறான்னா அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்க மாட்டான், துன்மார்க்கருடைய ஆலோசனை பக்கம் போக மாட்டான். நான் சொல்றது புரியுதுங்களா? யோபு 22:18 சொல்கிறது, ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. சங்கீதம் 64:2 சொல்கிறது, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கு அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றார் அவர். நீதிமொழிகள் 24:6 சொல்லுகிறது, அந்த அந்த காரியம் தான், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்கார் அநேகரால் ஜெயம் கிடைக்கும்லாம் சொன்ன இல்லைங்களா? அதெல்லாம் நீதிமொழிகள் 24:6, 15, 22, நீதிமொழிகள் 11, 14 நீங்க படிச்சீங்கன்னா ஆலோசனை நல்லதுன்னு சொல்லப்படுது. எந்த ஆலோசனை நல்லது தெரியுமா? கர்த்தருடைய ஆலோசனை நல்லது. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கிட்ட கேட்குறீங்க? நீங்க பர்சனலா ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட வார்த்தையை கொடுத்தா மட்டும்தான் நீங்க செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு துன்மார்க்கமா திரியிற, துன்மார்க்கமா வழியில போயிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா நீங்க இன்னும் நிலைக்கலன்னு அர்த்தம். ஆமென். இன்னும் நிலைச்சு இல்லை, உங்களால் நல்ல கனி கொடுக்க முடியாது. நீங்க நடத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பாருங்க, நீங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பாருங்க. யாருகிட்ட கேட்டு செஞ்சு? ஊழியக்காரங்கிட்டே கேக்குறீங்க? இல்ல. கரெக்டுங்களா? சொல்ல மாட்டேன்றீங்களே. சில ஃபேமிலி இருக்கிறீங்க, உண்மையாவே நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவங்களெல்லாம். அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எங்ககிட்ட கேட்டு 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 செய்றீங்க. நாங்களும் ஜெபம் பண்ணி இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. எங்களுக்கே சில நேரத்தில் பயமா இருக்கும் அவங்க கேட்கறதெல்லாம். ஆனாலும் சரி தேவன் மேல பாரத்தை போட்டு சொல்லுவோம் நாங்க. அது எல்லாமே கொஞ்சம் சக்சஸா வரும் பாருங்க. சிஸ்டர் பிரதர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. உங்களை விட நாங்க வயசுல சின்னவங்களா இருக்கலாம், ஆனா அபிஷேகம்னு ஒன்று இருக்குது, கேளுங்க, தப்பு இல்லை. சரி என்ன விட்டுருங்க, உங்களுக்கு மேல எனக்கு மேல நம்ம தலைமை ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஆலோசனை கொடுக்கறதுக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கு, அபிஷேகம் பெற்றவங்களை தேடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா உங்க ஆலோசனைக்காக துன்மார்க்கனை தேடி போகாதீங்க, உலகத்தில் இருக்கிறவனை தேடி போகாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 12 இல்லை எடுக்காதீங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன். ரெகோபயாம்னு ஒரு மனுஷன் தான். அவன் யாருன்னா சாலமோனுடைய பையன். சாலமோன் யாருன்னா தாவீதுக்கு பையன். என்ன பாருங்க எல்லாரும், சாலமோன் யார் பையன்? தாவீதுடைய பையன். சாலமோனுக்கு ஒரு பையன் தான், அவன் பேர் ரெகோபயாம். எல்லாம் சொல்லுங்க. இவன் கையில கர்த்தர் ஆட்சியை கொடுக்கிறார். சாலமோன், தாவீதுடைய ஆட்சி முடியுது, அப்புறம் சாலமோனுடைய ஆட்சி முடிஞ்ச உடனே ரெகோபயாம் இப்ப ஆட்சி எடுக்கிறார். எடுத்த உடனே எல்லா ஜனங்களும் வந்து, ஐயா உங்க தகப்பனார் வந்து எங்க மேல நிறைய பாரத்தை வச்சிருந்தாரு, நாங்க நிறைய வரி கட்டணும், நாங்க நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால எங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த வரி விலக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும், எங்க மேல கொஞ்சம் இரக்கத்தை பாராட்டணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும் பொழுது ரெகோபயாம் என்ன பண்ணான்னா, முதல்ல தன் தகப்பனோடு இருந்த ஆலோசனை கொடுத்தாங்க பாருங்க, அவங்க கர்த்தரோடு இருந்தவங்க, அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கறான். கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, மூத்தவங்க சொல்றாங்க, ஐயா அவங்க சொல்றபடி செய்யுங்க, அப்படி இருந்தீங்கன்னா உங்களை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்க ராஜ்யபாரம் நிலைக்குன்னு சொல்றாங்க. உடனே இவன் என்ன பண்றான்னா, அந்த ஆலோசனையை விட்டுட்டு இவர் என்ன பண்றான்னா, துன்மார்க்கமா ஊர்ல இருப்பாங்க பாருங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட, அவனுங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கறான். அவனுங்க சொல்றானுங்க, டேய் அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான், உங்ககிட்ட நீ ராஜா, உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் கேட்பானுங்க, முடியாதுன்னு சொல்றா.
அடி கொடுப்பேன்னு சொல்றான்னு பயங்கர ஐடியா கொடுக்குறான்னு பாருங்க. இவனும் வெயிட் பண்ணே இருக்கிறான், நம்ம ராஜ்ய தந்திரத்தை காட்டணும், நம்ம ராஜான்னு காட்டணும்னு வெயிட் பண்ணே இருக்கிறார் பாருங்க. இப்ப ஜனங்கள்லாம் வராங்க பாருங்க, நாட்கள் கழிச்சு வந்த உடனே இவன் சொல்றான் முடியாது அப்படின்னு. உடனே ஒரு பெரிய கலகம் உண்டாகுது. அருமையானவர்களே, தேசம் ரெண்டா பிரிக்கப்படுது. ஆமென். ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய ஆலோசனை துன்மார்க்கர் இடத்துல இருந்துச்சுன்னா அதனால நீங்க கஷ்டப்படத்தான் கஷ்டப்படுவீங்க, அதனால ஆசீர்வாதம் வராது. ஆமென். ரெண்டாவது பாருங்க, அடுத்தது பாவிகளுடைய வழியில நீங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, நிக்க கூடாது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, டு நாட் இமிட்டேட் அப்படின்ற வார்த்தை போடப்பட்டு. இமிட்டேட், பாவிங்க எப்படி அவங்க குறுக்கு வழியில போய் சம்பாதிச்சு பெரிய ஆளானா நம்மளும் அதே வழியில ட்ரை பண்றது இல்ல. அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணக்கூடாது, நம்ம அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க நிக்க கூடாது. ஆமென். என்னங்க, ஆகாப்புன்னு ஒரு மோசமான ராஜா இருந்தான், யோசபாத்துன்னு ஒரு நல்ல ராஜா இருந்தான். இவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஆகாப்போடு உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா உயிர் போயிருக்கும், சாரோட உயிர் போயிருக்கும். கர்த்தர் ஏதோ தயவு பாராட்டுறதுனால யோசபாத் தப்பிக்கிறாரு. நிறைய பேர் வாழ்க்கையில தப்பிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மேல இருந்து போடுற கிருபை. போனா போது இந்த மாசம் உயிரோடுறா, போனா போது இந்த மாசம் போயிச்சு போடா அப்படின்னு மேல இருந்து போடுறாரு. போடுறதுனால நம்ம வாழ்க்கை ஓடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இறக்கத்தையே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் சுயபலம் பிரதர், என் பணபலம் பிரதர், என் பணபல பிரதர் நினைக்கிறோம். இல்லைங்க, பாட்டுக்காரர் பாடுறாரு, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஒண்ணு முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் சாதிக்க முடியல, நடத்தி வந்தீரே ஆண்டவரே நடத்தி வந்தீரேன்னு பாடுறார். நம்ம வாழ்க்கையில அதுதான். சுயபலமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால நான் உங்களுக்கு சொல்லுவேன், பாவிங்க வழியில நிக்காதீங்க, பாவிங்க போற பாதியை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. ஆமென். அடுத்து படிங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், 4 பரியாசக்காரர் உட்கார்றாங்கன்னா நீங்க அங்க போய் உட்காராதீங்க. கிராமத்துல பசங்க எல்லாம் கல்லு மேல உட்காராங்க, அங்கெல்லாம் போய் உட்காராதீங்க. உங்க இடம் அது இல்லை. 4 அக்கா மாருங்க உட்கார்ந்துட்டு இருந்தா ஸ்திரீகள் உட்கார்ந்து அங்க போய் உட்கார, அது உங்க இடம் கிடையாது. உங்க இடம் எந்த இடம் தெரியுமா? சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணலான்னு கத்தின்னு கூப்பிட்டுங்கிறேன். சர்ச்சு திறந்து விட்டு கேமராலாம் அதுதான் போட்டிருக்கு, வாங்க 24 மணி நேரம் திறந்து கொடுக்குறோம், வாங்க ஜெபம் பண்ணு. இதுதான் நீங்க உட்கார்ற இடம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய பந்தியில உட்காருகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய அப்பத்தை பிட்டு வாங்குகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, பரியாசக்காரர் உட்கார இடத்துல பரியாசம். சில நேரங்கள்ல அவனுங்க கர்த்தரிய பரியாசம் பண்ணுவானுங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்களோட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது, கட் பண்ணணும் முதல்ல. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா நிலைச்சிருக்க முடியாது. யார் நிலைத்திருக்கிறவன்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில அவன் நடக்க மாட்டான், பாவிகளுடைய வழியில அவன் என்ன பண்ண மாட்டான். ஒருத்தன் கெட்ட வழியை ஃபாலோ பண்றான்னா, இவனும் அந்த கெட்ட வழியை ஃபாலோ பண்றான்னா அவன் வந்து நிலைச்சில்லைன்னு அர்த்தம். அவனுக்குள்ள பல வரங்கள் செயல்படலாம், அவனுக்குள்ள அப்படியே பேய்களை ஓட்டத்தக்க வல்லமை இருக்கலாம், பிரயோஜனம் கிடையாது. ஆமென். என்னங்க, பரியாசக்காரர் உட்கார இடத்துல, பரியாசக்காரரா நம்ம என்ன, பரியாசக்காரர் உட்கார இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க. என்னை கேட்டீங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன், காமெடி ஷோ கூட பார்க்கக்கூடாது நீங்க டிவியில். ஃபஸ்டர் சினிமா தான் பார்க்க வேணான்றீங்க, சீரியல் தான் பார்க்க வேணாம், சும்மா காமெடி தானே. நான் சொல்லட்டுங்களா, காமெடி, அந்த காமெடி கூட பரியாசம் தாங்க. யாரையோ ஒருத்தர் நோகடிச்சு தான் காமெடி பண்ணுது. அந்த காலத்துலலாம் காமெடி பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல. அவங்கெல்லாம் வந்து பேசவே மாட்டாங்க, ஆக்ஷன்ல சில காமெடியெல்லாம் இருக்கும் விலங்குகளோட, இல்லை அவங்க பண்றதே காமெடியா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் பார்த்து சிரிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போறீங்க, அங்கே ஜோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஏதோ விலங்குகளை வச்சு இல்லை இவங்க ஏதோ சேஸ்டெல்லாம் பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிறோம், அது தப்பு கிடையாது. ஆனால் டிவியில் ஒருத்தரை காயப்படுத்தி பரியாசம் பண்ணுறாங்கன்னா அதை கூட நம்ம பார்க்கக்கூடாது. அந்த ஆவிதான் நம்மளை பிடிக்கும். அது என்ன பண்ண தெரியுமா, நம்ம கூட இருக்கிறவங்கள பரியாசம் பண்ண சொல்லும், மாமியாரை பரியாசம் பண்ண சொல்லும், மருமகளை பரியாசம் பண்ண சொல்லும், பிள்ளைகளை ஒரு மாதிரி பேச சொல்லும். ஆமென்.
என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமா, சங்கீதம் 26:4 வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லைன்னு தாவீது சொல்றார். அப்ப என்னதான் பண்றது பாஸ்டர்? அது கீழே இருக்கிறது வாசிங்க, முடிச்சிடலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இங்க கவனிங்க பாஸ்டர், காலையில் எழுந்த உடனே எனக்கு பைபிள் படிக்கிற வேலையை தவிர வேற எதுவும் இல்லை பாஸ்டர் அப்படின்றீங்களா? வெரி குட், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க பிரியமா வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு வாசிக்கிறீங்களா? ஐயோ இன்னைக்கு நான் வெளியில போறேன், ஐயோ நான் அங்க போறேன் இங்க போறேன், இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போறேன், எனக்கு நான் எல்லாம் நல்ல காரியங்களாம் நடக்கணும், நான் செக்கப் போறேன் நல்ல காரியங்களாம் நடக்கணும், பைபிள் எடுத்து கடகடன்னு, அப்படி இல்லைங்க. பிரியமா படிக்கணும். இதுல ஒரு பிரியம் வரணும். இது மேல ஒரு லவ் வந்தாதான், இது மேல ஒரு அன்பு வந்தாதான், உலகத்தின் மேல வராது. ஆமே. இன்னைக்கு நான் ரொம்ப தயவா கை கூப்பி கேட்டுக்கிறேன், புது வருஷத்துக்குள்ள போறோம், மாற்றப்பட்டவங்களா போயிடலாம் வாங்க. நான் உங்களை கூப்பிடுறேன், என்னையும் சேர்த்து தான். நான் ஆராய விரும்புகிறேன், என்னை ஆராய்ச்சி பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்குள்ளே எதனா கஷ்டப்படுறாரா, என்னுடைய காரியங்களை குறித்து எதனா கஷ்டப்பட நான் ஆராய விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. நம்ம எல்லாரும் புது வருஷத்துக்குள்ளே போகும்பொழுது நம்ம சபை பரிசுத்தமாக்கப்பட்ட சபையா, அவர் வேதத்தில் பிரியமா இருக்கிற சபையா. இங்க பாருங்க வசனம் சொல்லுது, பிரியமா இருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீரோரங்களில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், அவன் தன் காலத்துல தன் கனியை கொடுப்பான், அவன் இலை உதிராத மரத்தை போல இருப்பான். பல ஆசீர்வாதங்கள் பாருங்க. இலை உதிராத மரமா இருப்பான், அவன் தன் காலத்துல தன் கனியை கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள வரங்கள் செயல்படும். இலை உதிராத மரம்னா என்ன? அவனுக்குள்ள வரங்கள் செயல்படும். விழுந்து விழுந்து எழற வாழ்க்கை இல்லை. அவன் வாழ்க்கை எப்பவுமே எப்படி இருக்கணும்? கர்த்தருக்காக பிரகாசித்து இருக்கிற அந்த வாழ்க்கை, அப்படி இருக்கும் அவன் வாழ்க்கை. இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா, நீங்க கனி கொடுக்கணுமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேதத்தோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமே. என்னங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? உங்களை நம்பிதான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார் சிஸ்டர், உங்களை நம்பிதான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு பிரதர். சிலர்லாம் பெருமையா சொல்றீங்க, நல்லா பைபிள் படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்றீங்க. அது பெருமை இல்லை, அது கர்த்தரில் நம்ம நிலைச்சிருக்கலன்ற ஒரு தன்மையை காட்டுது. நீங்க இன்னும் கனி கொடுக்கலன்றது காட்டுது. நாட்கள் முடிய போகுது சிஸ்டர். இங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷம் புதுசா வந்துட்டே இருக்கு. நமக்குள்ள சந்தோஷம், வா புது வருஷத்துக்குள்ள போறேன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயத்து இருக்குது, மறந்துடாதீங்க. ஆண்டுடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குதுன்னு மறந்து போயிடாதீங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பிரதர், 10 மாசம் பார்த்துக்கலாம் பிரதர், நான் அப்புறம் மாறிக்கிறேன் பிரதர். நோ நோ நோ, அனுகிரகம் காலம் இதுதான். உங்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுதே நீங்க மாறிடுங்க. அப்புறம் நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஆமென். உங்களை விட கீழ் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. தேவதூதன் ரெக்கைகளை விரித்து சந்தோஷமா அவங்களை கூட்டிட்டு போவாங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடியே கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீங்க அவங்களோட பெரிய ஆளா இருந்திருப்பீங்க, தேசத்துல அவங்களோட பெரிய ஆளா இருந்திருப்பீங்க, சபையில அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆனா உங்களை கருப்பு தூதன் நரகத்துக்கு கூட்டு போவான், அழுதுட்டே போவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி நம்ம சபைக்கு நிலைமை வந்துடக்கூடாது. நான் வேண்டது அதுதான். நம்ம சபையினுடைய தரிசனத்தை நான் திரும்ப சொல்றேன், நான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம சபையின் தரிசனம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசியும், ஊழியக்காரன்ல இருந்து கடைசி இருக்கிற விசுவாசி வரைக்கும். கடைசி விசுவாசின்னா யார் தெரியுங்களா? புதுசா வர்ற விசுவாசி, புதுசா உள்ள வரப்போகிற கடைசி விசுவாசி வரைக்கும் அவன் கற்புள்ள கன்னிகையாக நமக்காக நியமிக்கப்பட்டிருக்க அந்த புருஷனை நம்ம சந்திக்க ஆயத்தப்படுறதா நம்முடைய சபையினுடைய தரிசனம். அது என்ன பாஸ்டர் கற்புள்ள கன்னிகை? கன்னிகை, கன்னிகைன்ற வார்த்தை எங்க கேள்விப்படுறீங்க? கிறிஸ்மஸ்க்கு நம்ம படிச்சுமே, மரியாள் கன்னிகை தானே. பாருங்க, பூமி முழுக்க இயேசு பறக்கிறதுக்காக ஒரு பெண்ணை தேடுறார். தேடினா மரியாள் மட்டும்தான் செலக்ட் ஆகுறா. ஏன்? அவ கன்னிகையா இருந்தா. கன்னிகை என்னன்னா தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவளா இருந்தா. ஆமென். பூமி முழுக்க ஜலம் வரப்போகுது, ஜலத்தினால பூமியை கர்த்தர் அழிக்க போறார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் ஏன்னா அவன் தான் பூமியிலே பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான். அதனாலதான் அவன் செலக்ட் பண்ணப்படுறான். சிஸ்டர், இன்னைக்கு கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார். உங்களை இந்த சபைக்கு சும்மா கொண்டு வரல. கர்த்தர் இந்த சபைக்கு உங்களை போனா, அதாவது என்ன சொல்றதுன்னா, சும்மா வந்து உட்காரு, உனக்கு வேலை வெட்டி இல்லைல்ல வா அப்படிலாம் கூட்டு வரல. உங்களை ஒரு பெரிய திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழணும்னு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த புது வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது
என் சபைக்காக நான் எதனா செய்வேன். நான் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சபையில் நான் எதனா செய்வேன். ஆண்டவருக்காக எதனா செய்வேன். நான் கனிவுள்ள வாழ்க்கை புரோஜனமாக இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்கள் புரோஜனமாக இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்குறவங்க அப்படியே உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்குங்க. புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஹல்லேலூயா. 2 காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு டிமாண்ட் பண்ணியிருக்கிறார். புது வருஷத்துக்குள்ள நீ போகும்பொழுது பரிசுத்தம் உள்ளவங்களா நீ போகணும். 2வது, என் வேதத்தை நீ அதிகமாக வாசிக்கிறவங்களா உள்ள போகணும். சங்கீதக்காரன் சொல்றான், உமது வேதம் என் மனமகிழ்ச்சி. அப்படி மாறணும். நீங்க கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவங்க வாழ்க்கையில இடரில் இல்லை என்றெல்லாம் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார். சபையெல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இருதயத்துல சோதிச்சு பாருங்க, எனக்குள்ள பாவ வாழ்க்கை இருக்கு ஆண்டவரே, பாவத்தோடு கூட நான் சம்பந்தம் கலந்துருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம்ம ராஜா வருகிறார். ஆவியானவரே, எங்க சபைக்கு மனம் இறங்குங்கப்பா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணல் எல்லாம் நேரா மாறட்டும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டப்பா, கரடானவைகள் எல்லாம் சமமாகட்டப்பா. காரணம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்கிறோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்கிறோம். நம்ம இயேசு வருகிறார். சிஸ்டர், புது வருஷம் மட்டும் வரலைங்க, இயேசு சீக்கிரத்துல வரப்போகிறார். அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மீண்டும் வரப்போகிறார். உங்களை எண்ணி அழைத்து செல்லும்படி வரப்போகிறார். சிஸ்டர், ஒரு சாதாரண அரசியல்வாதி இந்த ஊருக்கு வராங்கன்னா எத்தனை பேனர், எத்தனை கொண்டாட்டங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓ இவர் வரப்போறாருன்னு. கவனிங்க, ஒரு சாதாரண அரசியல்வாதி வரும்பொழுதே இவ்வளோ காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துதுன்னா, அவர் பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவன். அவர் வருகைக்கு பல அடையாளங்கள் இந்த பூமியில நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கையை நீங்க இயேசுவுக்கு எப்ப ஒப்பு கொடுப்பீங்க? உங்க பாவத்தை விட்டு எப்ப வெளியே வருவீங்க? எப்ப கனி உள்ள வாழ்க்கை வாழ போறீங்க? அடுத்த வருஷமா, இன்னொரு நாளா, இல்ல அடுத்த மாசமா? வேற ஒரு நாள் இல்ல. இன்னைக்கு ராத்திரி நம்முடைய ஜீவன் பறிப்போனால் நம்ம நரகத்துக்கு போயிடுவோமே. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார் பிரதர். உங்களை நோக்கத்தோடு தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். உங்களை சும்மா கொண்டு வர, இன்னைக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கு. உங்க வாழ்க்கை மாறணும்னு கொண்டு வந்திருக்கிறார். தயவு செய்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்காம போயிடாதீங்க. நான் இனிமே பரிசுத்தமா வாழ்வேன்னு ஒப்பு கொடுங்க. இனி இதுவும் பகலும்
இனி இரவும் பகலும் என் போனை இல்ல, வேதத்தை நோண்டுவேன் சொல்லுங்க. என் வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்வேன்னு சொல்லுங்க. என் வேதத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு லெஷரா இருக்கும் போதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சிஸ்டர், நீங்க இந்த வேதத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறார். அவன் தான் நிலைத்து இருக்கிறவன். அவனாலதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவனாலதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். இருதயத்துல கைகளை வைத்து ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இனி பரிசுத்த ஜீவியத்தை நான் வாழணும்னு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இனி வேதத்தோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நான் போக மாட்டேன். நான் துன்மார்க்கமா வாழ மாட்டேன். பாவிகளுடைய வழியில நான் நிற்க மாட்டேன். நான் பாவியான காரியங்களை செய்ய மாட்டேன். பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல மட்டும் இல்ல ஆண்டவரே, நான் பரியாசம் செய்ய மாட்டேன். சபையில பரியாசம் செய்யற காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, அதை பத்தி இதை பத்தி குறை சொல்லுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட பாவங்களை எங்களுக்குள்ள இருந்து எடுத்து போடுவீராக. நாங்க நிறைய பைபிளை படிக்கணும். எங்களை அப்படி மாத்திருங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாத்தி ஆசீர்வதி, நன்மை செய்யும். எல்லா துதிகன மகிமும் செலுத்துகிறோம் அப்பா. எங்க சபைக்கு வருகிற புதிய ஆண்டுல ஆத்துமக்களை தார், ஆத்துமக்களை தார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல இருந்து ஆத்து மக்கள் புறப்பட்டு வரட்டும். இந்த இடம் கொல்லாமல் சீக்கிரத்தில் நாங்க இதெல்லாம் இடிச்சு நாங்க பெரிய சபையை கட்டணும் ஆண்டவரே. அதுவும் பத்தாம நாங்க இன்னும் பெரிய சபையை கட்டணும். எங்க சபைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல விசுவாசிகளை தாங்க ஆண்டவரே. எங்க சபை இன்டர்நேஷனல் சபையா மாறட்டும். நீங்க அப்படி மாத்த போறீங்க, நன்றி. அதற்கான ப்ராசஸ் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நன்றி. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளை நீங்க மாத்திட்டீங்க. ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கிற பிள்ளைகளை மாத்திட்டீங்க. இவங்க கனி கொடுக்க கொடுக்க ஆண்டவரே அநேகர் அதுல திருப்தி அடைந்து ஆண்டவரே இந்த சபைக்குள்ள இழுக்கப்பட போகிறார்கள், இழுக்கப்பட போகிறார்கள். இந்த ஆலயத்துக்குள்ள வரப்போகிறார்கள். அநேகர் ரட்சிப்புக்குள்ள வரப்போகிறார்கள். அநேகர் நித்திய ஜீவனுக்குள்ள வரப்போகிறார்கள். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்து அநேகர் ஆரோக்கியம் அடைய போகிறார்கள். அநேகருடைய வியாதிகள் இங்க வந்து மாறப்போகிறது. அப்படி எங்க ஆலயத்தை நீர் மாற்ற போகிறது கை மாத்திட்டீங்கப்பா. மாத்திட்டீங்க, ஆல்ரெடி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, மாத்திட்டீங்க. எங்களை அப்படி பயன்படுத்த போகிறீங்க, நன்றி அப்பா. வெளியேற பெற்ற கருத்துல ஒப்புக்கொள். எல்லா துதி கன மகிமை மேன்மை புகழ் உமக்கு செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய